சிறுத்தைகள் கட்சி மதுவிலக்கை வலியுறுத்தி மாநாடு நடத்த போவதாகவும் அதில் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் என செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் பேசியதும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த மாநாடு தொடர்பான அழைப்பையும் தேர்தல் கூட்டணியையும் இணைத்து பார்க்க வேண்டாம் என அவர் குறிப்பிட்டாலும் இந்த விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. மதுவிலக்கு விவகாரத்தை வைத்து திமுக கூட்டணிக்கு விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுக்கிறதா என்பதில் துவங்கி கூட்டணியை விட்டு வெளியேறுகிறதா என்பது வரை பல்வேறு கருத்துக்கள் இதனை சுற்றி எழுந்தன. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது குறித்து திருமாவளவன் பேசிய வீடியோ ஒன்று அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டது. விரைவிலேயே அது நீக்கப்பட்டது. பிறகு மீண்டும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதையடுத்து மீண்டும் திமுக விசிக கூட்டணி குறித்த பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் திங்கட்கிழமை அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார் திருமாவளவன். காலை 11:30 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஸ்டாலினும் திருமாவும் சில நிமிடங்கள் தனியாக பேசினார் என்று செய்தி வந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விசிக தலைவர் திருமாவளவனும் சுமார் 10 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மது ஒழிப்பு மாநாடு இப்போது உள்ள சூழ்நிலையில் தேவையா? அதுவும் கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறீர்கள். கள்ளக்குறிச்சியை குறியீடாக காட்ட முயற்சி செய்கிறீர்களா? கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்துவது சரியாக படவில்லை. இதை பற்றி கட்சியின் மூத்தவர்கள் உங்களின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் தான் உங்கள் மீது உள்ள மரியாதைக்காக அவர்களை அமைதிப்படுத்தி இருக்கிறேன். கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டுமானால் தாராளமாக வெளியேறலாம். நாங்கள் எதுவும் சொல்ல போவதில்லை. அதற்காக கூட்டணியில் இருந்து கொண்டு நீங்கள் நெருக்கடி கொடுப்பதும் அதற்கு சப்பை காரணம் சொல்லுவதும் ஜீரணிக்க முடியாது. கூட்டணியை விட்டு வெளியேறி கட்சிக்கும் அரசுக்கும் எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். அதை நாங்கள் எதிர்கொள்வோம். முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள் என அதிரடியாக கோபத்துடன் கூறிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலினின் பேச்சை கேட்ட திருமாவளவனுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உடனே சுதாரித்துக் கொண்ட திருமாவளவன் அந்த கூட்டணியை விட்டெல்லாம் வெளியேறும் எண்ணம் எங்களுக்கு கிடையாதுன்னு சிறுத்தைகளில் பெண் உறுப்பினர்கள் எல்லாம் மதுவுக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தலாமே என சொன்னதால் அதற்கு ஏற்பாடு செய்தோம். வேறு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை என மழுப்பலாக கூறினார். நடத்துங்கள். எங்கள் கட்சியிலிருந்து RS பாரதி TKS இளங்கோவனை அனுப்பி வைக்கிறேன் என தெரிவித்து அவரை அனுப்பி வைத்தார் ஸ்டாலின். விசிகாவிற்குள்ளேயே திமுகவுக்கு கூடுதல் அழுத்தம் அளிக்க வேண்டும் என கருதும் சக்திகள் இருக்கலாம். அவர்கள் இதனை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த மதுவிலக்கு மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவித்ததன் மூலம் கூட்டணிக்கு வெளியில் உள்ள கட்சிகள் யாரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியாதபடி செய்துவிட்டது திமுக தலைமையகத்தில் வந்து முதல்வரை சந்தித்ததை போல கூட்டணிக்கு வெளியில் உள்ள கட்சிகளின் தலைவர்களை போய் திருமாவளவன் சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆகவே கூட்டணியை பொறுத்தவரை இப்போதைக்கு போர் நிறுத்தம் வந்திருப்பதாக சொல்லலாம். மதுவிலக்கு குறித்து பலரும் பேசினாலும் இப்போதைக்கு அது நடைமுறை சாத்தியமில்லாதது என்பது எல்லாருக்குமே தெரியும். மதுவிலக்கு மாநாட்டிற்கு திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்தபடி திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் அழைப்பது என்பது வித்தியாசமாக இருந்தது. இந்நிலையில் திருப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோவை விமான நிலையம் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாட்டில் பல மாநிலங்களில் அரசு மதுபான வியாபாரம் செய்வதால் நம் நாட்டுக்கு செல்ல வேண்டிய மனித வளம் வீணாகிறது. அதனால் அரசியலமைப்பு சட்டம் 47 படி தேசிய மதுவிலக்கு கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என்றும் அதுக்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என நாங்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதே போலதான் இந்தியா முழுவதும் மது கடைகளை மூடுவதற்கு மதுவிலக்கு கொள்கை வேண்டும் என்று சொல்கிறோம். முதல்வரை சந்திக்கும் முன்பு என்ன கோரிக்கை வைத்தோமோ அதே கோரிக்கை தான் இப்போது முன்வைக்கிறோம். எங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் கோரிக்கையில் திமுக உடன்பட்ட காரணத்தாலே அவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளனர் என கூறியுள்ளார்.